கடாயில் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கணும். ஒரு மிளகாய் வத்தல், கொஞ்சமாக புளி, இதை வறுத்து எடுத்துக்கணும். பூண்டை வதக்கி எடுத்துக்கணும். பருப்பு ஒரு 1/4 கப் எடுத்துருக்கேங்க. இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கணும். உளுந்து செவந்து வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா கொஞ்சமாக கருவேப்பிலைங்க, இது எல்லாத்தையுமே வதக்கி எடுத்துக்கணும். மிக்ஸி ஜாரில் காஞ்ச மிளகா, பூண்டு, புளி, இந்த புதினா வதக்குனது, உளுத்தம்பருப்பு, இது எல்லாம் சேர்த்துக்கணும். இது கூட கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கோங்க. இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. கடுகு, உளுந்து, பெருங்காயம், கருவேப்பிலை இதை போட்டு கொஞ்சம் ஆயில் இதோட சேர்த்துக்கணுங்க. சேர்த்துட்டு தாளித்து சட்னியில் சேர்த்துடணும். கடுகு பொரிஞ்சு வருதுங்க, இது சட்னியில் சேர்த்துடணும். இப்போ தேங்காய் சேர்க்காத புதினா கருவேப்பிலை சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இது இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.